வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நாளைய தினம் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி. போன பதிவில், அதாவது நேற்றைய பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம மாத சிவராத்திரிக்கும் மகா சிவராத்திரிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் பற்றியும், இந்த மகா சிவராத்திரி உருவான கதை பற்றியும், இந்த மகா சிவராத்திரியில் நம்ம எப்படி கண் விழித்து வழிபாடு பண்ணணும், 4 கால பூஜை எந்தெந்த நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த 4 கால பூஜையிலையும் எந்த கால பூஜையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு சிறந்த பலன்களை தரும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா இரவு முழுவதுமே கண் விழித்து சிவராத்திரி வழிபாடை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஒரு சில பேரால முடியும், ஒரு சில பேரால முடியாது இல்லையா? அது மாதிரி இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். ராத்திரி அப்படிங்கிற பெயரோட இரவு முழுவதுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரே ஒரு விரத நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மகா சிவராத்திரி தான். பெருமாளுக்கு இரவு முழுவதும் கண் விழிக்கக்கூடிய நாளை தான் பார்த்திங்கன்னா நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அம்பிகைக்கு 9 நாட்கள் நவராத்திரி கொண்டாடுவோம். ஆனால் நம்ம இரவு நேரத்தில் கண் விழிக்கிறது கிடையாது. ஆனால் இந்த மகா சிவராத்திரியில் நம்ம இரவு முழுவதுமே கண் விழிச்சு இந்த 4 கால பூஜையுமே பார்த்து சிவபெருமான வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை தரும். ஆனால் இதை எல்லாராலையுமே கடைப்பிடிக்க முடியாது இல்லையா? அது மாதிரி கடைப்பிடிக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மகா சிவராத்திரி அப்படின்னாலே இரவு முழுவதுமே கண் விழிச்சு இரவு முழுவதுமே நடைபெறக்கூடிய சிவ வழிபாட்டில் கலந்துக்கிட்டு சிவனை நினச்சி தியானம் செய்கிறது, சிவதரிசனம் செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி திதியை தான் நம்ம மகா சிவராத்திரியாக கொண்டாடுறோம். அப்படி பார்க்குறப்ப February 26 காலை 10:19 துவங்கி February 27 காலை 9:01 வரைக்கும் சதுர்த்தசி திதியானது இருக்கு. February 26 சாயங்காலம் 6 மணிக்கு துவங்கி February 27 காலையில 6 மணி வரைக்கும் சிவபெருமானுக்கு தொடர்ந்து 4 கால பூஜை நடைபெறும். இந்த 4 கால பூஜையிலுமே கலந்துக்க முடியாதவங்க நள்ளிரவு 12 மணிக்கு நடக்கக்கூடிய 3 மற்றும் 4ஆம் கால பூஜையை மட்டுமாவது கலந்துக்கணும். இந்த 2 கால பூஜையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மகா சிவராத்திரியான நாளைய தினம் February 26 அன்னைக்கு இரவு முழுவதுமே கண் விழிக்க முடியாதவங்க February 27 அதிகாலை எழுந்து சுத்தமா குளிச்சுட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுக்கோங்க. சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைச்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்தோ இல்ல சிவன் கோவிலுக்கு போயோ சிவசிவா அப்படின்னோ இல்ல ஓம் நமச்சிவாயா அப்படிங்கனோ இந்த மந்திரத்தை சொல்லி தியானத்தை நீங்க கடைப்பிடிங்க. நீங்க சொல்றப்பவும் பாத்தீங்கன்னா கண் மூடி வாய் விட்டு சொல்லணும். எத்தனை முறை நீங்க சொல்றீங்க அப்படிங்கறதெல்லாம் கணக்குல வச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. தரையில அமர்றப்ப ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சு அதுக்கு மேல அமர்ந்துக்கோங்க. வெறும் தரையில அமர்ந்து எப்போதுமே மந்திரங்கள் சொல்லக்கூடாது. குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரமாவது சிவனை மனசால நினைச்சு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க அதை செய்யறப்ப ஒரே இடத்துல அமர்ந்து தான் செய்யணும். 1 மணி நேரமும் நீங்க யார்கிட்ட பேசாம எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம சிவபெருமான நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. எந்த காரணத்துக்காகவும் நீங்க பாதியிலேயே இதை நிறுத்தக்கூடாது. இது மாதிரி நீங்க வழிபாடு பண்றப்ப இரவு முழுவதும் கண் விழிச்ச பலனும் சிவபெருமானுடைய அருளும் நீங்க வேண்டின வரங்கள் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்களால இரவு முழுவதும் கண் விழிச்சு வழிபாடு பண்ண முடியல அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வழிபாடையாவது எல்லாருமே மேற்கொண்டு பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்க முடியாதவங்க எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.